கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா உபவாசத்தை குறித்தோ ஜெபத்தை குறித்தோ பெரிய காரியங்கள் கிடையாது. வேத புஸ்தகமும் எல்லோரும் கையிலும் கிடையாது. அதை வாசித்து அதன்படி வாழ்ந்தார்கள் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் எஸ்தர் ராஜாத்தி பாத்தீங்கன்னா 3 நாட்கள் தன்னுடைய தாதிமார்களோட கூட சேர்ந்து உபவாசிக்கிறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, தானும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் யூத ஜனங்களும் விடுவிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, அழிவுகள் உண்டாக கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலே 3 நாட்கள் அவங்க உபவாசிக்கிறாங்க. அப்ப யாருடைய உந்துதலினாலே அவங்க அந்த காரியத்தை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அப்போ இன்றைக்கு இருக்கிற நமக்கு ஆவியானவருடைய துணை இருக்குதா இல்லையா? ஆவியானவர் நம்மோட பேசுகிறாரா இல்லையா? வேதம் நம்ம கையில தான் இருக்கு. உபவாசத்தினால எத்தனை நன்மைகள் என்னெல்லாம் நடக்கும்ன்றது அத்தனை தெளிவும் நம்ம கருத்துல இருக்கு. ஆனாலும் நாம என்ன செய்கிறோம்? அந்த உபவாச காரியங்களை அலட்சியப்படுத்துகிறோம். புசிப்பதும் குடிப்பதும் பரலோக ராஜ்யத்துக்குரியது அல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக, சரி மற்றவங்க மேலதான் நமக்கு அன்பு இல்லை, பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக நம்ம உபவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. யாரோ நல்லா இருக்கிறதுக்கு நம்ம உபவாசிக்கிறது கூட நமக்கு பிடிக்குமோ இல்லையோ, நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம மேன்மையாகணும், நம்முடைய காரியங்கள் தடைபடக்கூடாது, நமக்கு வியாதிகள் வரக்கூடாது, நாம ஆசீர்வாதமா இருக்கணும்னா உபவாசம் ரொம்ப அவசியம். நம்ம மாம்சக்கிரியைகள் அழிய உபவாசம் அவசியம். அப்ப பரிசுத்த ஆவியானவரும் நம்ம கூட பேசுகிறார். அதே போல வேதமும் நம்ம கருத்துல இருக்கு. அநேக சாட்சிகளால் நம்ம வாழ்க்கை நிறைஞ்சிருக்கு. ஆனாலும் நாம என்ன பண்ணுகிறோங்க? உபவாசிக்க ரொம்ப தயங்குகிறோம். அந்த காரியத்திலிருந்து விடுபடுவோம், நம்ம ஜெயம் எடுப்பவர்களாய் மாறுவோம், உபவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.